நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பதிவில் கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய தம்முடைய சித்தத்தை தமது சபைக்கு கொடுத்தார். அதில் மூன்றாவது வெளிப்பாடாக யோவான் 19:26-27 வசனங்களில் இயேசு தம்முடைய மாமிசத்தை பிறப்பித்த தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, அதாவது கிறிஸ்துவின் வசனத்தை கைக்கொள்பவனே அவருடைய சகோதரனாக அவரை நேசிப்பவனாக இருப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க அவருடைய மாம்சத்தின் படியுள்ள சகோதரர்கள் அவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. ஆகையால் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்த அல்லது அவருடைய அன்பை அறிந்த சீஷனாக அவரை போல் இருந்ததால் அவர் யோவானை தெரிந்து கொண்டார். இங்கு அவர் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே என்றார். ஏனென்றால் ஆவியின்படி மரியாள் என்பவர் பெண் என்ற நிலைப்பாட்டை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையால் அவர் ஸ்திரீயே என்று கூறுகிறார். மேலும் அவர் சொல்கையில் அதோ உன் மகன் என்றார், அல்லது நான் இவனுக்குள் இருக்கிறேன் ஆகையால் இவன் நானே என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அதாவது கிறிஸ்து இங்கு யோவானை நோக்கி, என்னை போல் இருக்கும் நீ இவளை தாயாக அவளின் மரண பரியந்தம் அன்பு கூறுவாயாக என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். அதாவது யோவான் அந்நேரம் முதல் இயேசுவின் கடமையை தொடர்ந்தார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மரண பரியந்தம் கை கொண்டார் அல்லது கீழ்ப்படிந்தார். அதாவது தாயை இறுதி வரை கனம் செய்தார். பின்பு யோவான் மரியாளுக்கு மகனாக இருந்து தாயார் மரிக்கும் வரை எபேசு பட்டணத்தின் வெளியே ஒரு சிறிய வீட்டில் குடிவைத்து பராமரித்ததாக வரலாற்று பதிவு சொல்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.